வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரே நாள்ல வந்து தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, கண்டிப்பா வாங்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு நாள்ல வந்து தங்கம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து ஆடி 18. ஸோ நாளைக்கு வந்து வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட்லேயே வந்து நம்மளால ஈஸியா ஒரு தங்கம் வாங்க முடியும். என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 100 மில்லி கிராம்ல காயின் வாங்கலாம். இத ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா, அதுல உள்ள விலை டிஃபரண்ட்டுக்கும், இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில நமக்கு அந்த 100 மில்லிகிராம் கிடைக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ரொம்ப வந்து ஈஸியாவும் இருக்கு அப்படின்றதுனால உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த ஒரு 100 மில்லிகிராம் வந்து சேமிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வாங்க முடியும் அப்படின்றப்போ, நம்மளுடைய செலவுகள்ல கொஞ்சம் சேமிச்சோம் அப்படின்னாவே நம்மளால வந்து வாங்க முடியும். நான் ஆல்ரெடி வந்து எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டேன். அதுலலாம் வந்து கன்டினியூவா வந்து கமெண்ட் பண்றீங்க. எங்களால வந்து சேமிக்கவே முடியல. சேமிச்ச பணத்த ஏதாவது செலவுக்குன்னு எடுத்துடுறேன். இல்ல அப்படின்னாக்கா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பணமே குடுக்குறதில்ல. அந்த மாதிரிலாம் வந்து நெறைய சொல்றீங்க. நான் அது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். மணி சேவிங்ஸ் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்த தேடி தேடி பார்க்குறப்போ, இல்ல தேடி தேடி பண்றப்போ தான் நம்மளால வந்து புதுசா கத்துக்க முடியும். கண்டிப்பா வந்து என்னால சேமிக்க முடியல அப்படின்றது எல்லாமே வந்து சும்மா நம்மளே வந்து ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். நீங்களுமே முயற்சி பண்ணுங்க. உங்களாலுமே கண்டிப்பா சேமிக்க முடியும். இன்னும் ஒரு 1 மாசம் டைம் எடுத்துட்டு நம்ம வந்து சேமிக்கணும். இந்த 1 மாசத்துக்குள்ள நம்ம வந்து எவ்வளோ சேமிக்கிறோம்னு பார்க்கணும் அப்படின்ட்டு உங்கள நீங்களே வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களாலையுமே சேமிக்க முடியும். இப்ப ஆடி 18 வந்து சனிக்கிழமை வருது இல்லையா? அதுல வந்து எக்கச்சக்கமான டவுட் நெறைய பேத்துக்கு சனிக்கிழமை வந்து தங்கம் வாங்கலாமா? அன்னைக்கு வந்து தங்கம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு நெறைய டவுட் வந்து கேட்குறீங்க. மாங்கல்ய கயிறு பிரிச்சு போடலாமா? அதாவது வேற கயிறு வந்து மாத்திக்கலாமா? அப்படிலாம். பொதுவா வந்து சனிக்கிழமை அப்படின்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்றது வந்து எனக்கு புரியல. ஆடி 18 அப்படின்றது வந்து ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. பெருகுறது. அன்னைக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து பெருகும். பொதுவாவே வந்து நான் நெறைய தங்கம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்லுவீங்க. எப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை இப்படியெல்லாம் வந்து தங்கம் வாங்குவோம் இல்லையா? நான் வந்து சனிக்கிழமை தான் போயிட்டு தங்கம் வாங்குவேன். எனக்கு வந்து சனிக்கிழமை வந்து வாங்குறது அப்படின்றது வந்து பெருகும். சனி பெருகும்னு சொல்லுவாங்க. அந்த சனிக்கிழமை வந்து நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா வந்து சனிக்கிழமை வந்து இந்த ஆடிப்பெருக்கு வருது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நீங்க வந்து சனிக்கிழமை அப்படிலாம் பார்க்காதீங்க. கண்டிப்பா வாங்குங்க. அன்னைக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருது. பொதுவாவே தங்கம் வாங்குறதுக்கு வந்து பூச நட்சத்திரம், அதாவது வளர்பிறை பூச நட்சத்திரத்துல வந்து நீங்க வந்து தங்கம் வாங்கி பாருங்களேன். ஒரு டைம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னாவே அதோடைய டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நான் இது வந்து நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நெறைய பேர் வந்து இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாரிலாமே சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து தங்கமே சேர மாட்டேங்குது. நான் புது நகை எடுத்துட்டு வரேன். வந்துட்டு ஏதாவது செலவாயிடுது. அதாவது கொண்டு போய் அடகு வச்சுடுறோம். அந்த மாரிலாம் ஃபீல் பண்றவங்க வந்து பூச நட்சத்திரம், அதாவது வளர்பிறையில வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு வாங்கி பாருங்க. இந்த டைம் வந்து ஆடிப்பெருக்கு வந்து வளர்பிறையில வரல, தேய்பிறையில தான் வந்திருக்குது. இருந்தாலுமே நமக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து சனிக்கிழமையும் வருது, பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படின்றப்போ ரொம்ப 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 நல்ல நாள். கண்டிப்பா வாங்குங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்குங்க. மாங்கல்ய கயிறு பெருக்கி போடுறதுமே அன்னைக்கு பண்ணலாம். எந்தவித பயமோ, அச்சமோ இல்லாம கண்டிப்பா நம்ம வந்து செய்யலாம். பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மத்தியானம் 1:43 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றீங்கன்னாக்கா, இந்த 1:43க்கு அப்புறம் நீங்க வந்து வாங்குறதுக்கு பாருங்க. எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் வாங்கினது வந்து எனக்கு ஒரு ரூ. 700க்குள்ள தான் வந்தது. 600 சொச்சம் தான் வந்தது. ஆனா இப்ப வந்து விலை ஏறிடுச்சு. கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இல்லையா? அதனால நாளைக்கு விலை என்ன இருக்கோ, நாளைக்கு வந்து தங்கத்துடைய 1 கிராம் விலை என்ன இருக்கோ, அதன்படி கால்குலேட் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து இந்த 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து நாளைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் போடக்கூடிய தங்கம் விலை வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய விலை வந்து சென்னை ரேட்டு, சென்னை மார்க்கெட் ரேட்டு.
திருச்சியோடைய ரேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுலேயே வந்து ரீட் மோர்னு இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே நான் வந்து டைப் பண்ணியிருப்பேன். திருச்சியோடைய இன்னைக்கு ஒரு கிராம் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். இது ரிப்பீட்டடாக டெய்லியுமே கேட்குறீங்க. யாராவது ஒருத்தர் வந்து டெய்லியுமே கேட்டுறீங்க. நான் வந்து அதனால தான் இதில் உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா என்ன அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத வந்து நாளைக்கு விலை நிலவரப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வாங்கினது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது கூடவே வந்து நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு மினிமமாக சேல்ரி உள்ளவங்களுக்கு கூட அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பணம் சேமிக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய டார்கெட்டாக வச்சு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது கூடவே வந்து வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. லைக் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே அந்த வீடியோ போய் சேரும். கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க. எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து லைக் கொடுக்குறத வச்சு தான் நான் தெரிஞ்சுப்பேன் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள். அது கூடவே வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 22% பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 30ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு இந்த 100 மில்லிகிராம் வந்து வாங்கினேன். இதில் வந்து அந்த சீல் பண்ணியே வரும். நான் வந்து உங்களுக்கு அதுவுமே காட்டுறேன். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 100 மில்லிகிராம். நான் வாங்கின அன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட் வந்து ரூ. 6,320 இருந்தது. ஸோ வந்துட்டு ரூ. 20 வந்து அந்த மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதாவது அந்த ஹால்மார்க் சீலுக்காக அந்த ரூ. 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது கூடவே வந்து ஒரு 3% ஜிஎஸ்டி. அதாவது இந்த ரூ. 6,320 அப்படின்றப்போ நான் வாங்கின அந்த 100 மில்லிகிராம் வந்து ரூ. 632. அது கூட வந்துட்டு ஒரு ரூ. 20 வந்து மேக்கிங் சார்ஜுக்காக ரூ. 20 வாங்கினாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% ரூ. 20. அப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ரூ. 40 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரூ. 40 எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அந்த கிராம்க்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து வெறும் ரூ. 40 மட்டும்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஷாப்பில் வந்து 100 மில்லிகிராமுக்கு வாங்கியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் 3% ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்துட்டு அந்த காயினுக்கு வந்து 2%, இந்த 100 மில்லிகிராம் காயினுக்கு வந்து 2% கிட்ட நமக்கு வந்து வேஸ்டேஜும் போட்டாங்க. அது மாதிரி வாங்கினப்போ ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ரூ. 750 கொடுத்து வாங்கினேன். இந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஓகே ஒரு ரூ. 40 மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்குறது அப்படின்றது வந்து ஓகேவா இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த காயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் மங்களன் மங்களில் தான் வாங்கினேன். இது மாதிரி நமக்கு வந்து சீல் பண்ணியே வருது. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி காயின் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க, சீல் பண்ணி இருக்குது. 100% வந்து 916 BAS HUID ஹால்மார்க் சீலோட நமக்கு வந்து வருது. இந்த HUID அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து வெயிட் அண்டு பியூரிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. வெயிட் வந்து 100 மில்லிகிராம், அதுக்கடுத்து பியூரிட்டி வந்து 916, 22 கேரட் கோல்டு. இது மாதிரி நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்து அதிக அளவில் வந்து செலவு பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 மில்லிகிராம் எடுத்து வச்சா கூட நமக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 1.25 கிராம் கிட்ட சேமிக்க முடியும். இது வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. நிறைய பேர் வந்து விலை குறையிறப்போ எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக போட கிடையாது. ஒரு ரூ. 40 நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டா கூட இப்போ எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்துடுது. ஒரு ரூ. 40, ரூ. 50 செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரூ. 40 எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த மாதிரி ஒரு காயின் வந்து வாங்கி வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வந்து இது வந்து ஒரு சேவிங்ஸாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 100 மில்லிகிராமுக்கு வந்து அப்பப்போ எடுக்கிறது அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணினோம்னா
ஒரு 1 1/4 கிராம் கிட்ட நம்மளால ஈஸியாவே எடுத்து வச்சிட முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மங்களன் மங்கல்ல வந்து மினிமம் இந்த 100 மில்லிகிராம் காயின்ல இருந்து கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த 100 மில்லிகிராம் விட்டீங்கன்னா 1/2 கிராம், அதுக்கடுத்து 1 கிராம், 3 கிராம், 4 கிராம் அந்த மாரி வந்து கிராம் கணக்கு வந்து போயிட்டுருக்கும். மினிமமா நமக்கு 100 மில்லிகிராம்ல இருந்து கிடைக்குது. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன அமௌண்ட் வச்சிருக்கிறவங்க கூட இத வந்து ஈஸியா வாங்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆடிப்பெருக்குக்கு வந்து இது மாரி வாங்கணும், ஏதாவது கோல்டுல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாரி கூட வாங்கி வைக்கலாம். ஒரு ரூ. 700 நம்ம கையில இருந்தது அப்படின்னா, இந்த மாரி ஒரு கோல்டு வாங்க முடியும். நான் சொல்றது வந்து பழைய ரேட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு ரேட்டு வந்து என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து இது வந்து வித்தியாசப்படும். ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு ரேட்டுக்கு இந்த 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்றேன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து அதிக அளவுல தங்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து புதுசா இப்ப கொஞ்ச நாளா தான் வந்துட்டு இந்த 100 மில்லிகிராம் காயின் வந்து மங்களன் மங்கல்ல குடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1/2 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ரூ. 3500 கிட்ட தேவைப்படும். ஆனா இப்ப வந்து நம்ம கிட்ட ஒரு ரூ. 700 இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளால ஒரு தங்கம் வாங்க முடியும் அப்படின்றது வந்து உண்மையாவே என்னைய மாரி தங்கம் வாங்கணும்னு விரும்புறவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் இது. நம்ம வந்து சிட்டு போடுவோம். அது கூடவே வந்து சிட்டு கட்டிட்டு இருக்கிறப்ப அப்பப்ப அமௌண்ட் கிடைக்கிறப்ப இந்த மாரி ஒரு காயின் எடுத்து வச்சோம்னா, இது ஒரு பக்கம் வந்து நமக்கு சேவிங்ஸா இருக்கும். இது வந்து சீல் பிரிக்காம தான் நான் வச்சுட்டு இருக்க போறேன். ஏன்னா நம்ம வந்து கடைசியா வந்து பிரிச்சுக்கலாம். இப்ப இது குட்டியா இருக்கிறதுனால உடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா, அது வந்து ரொம்ப சேஃபா வச்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த சீலோடயே வைக்க போறேன். இந்த சீல் பண்ணியிருக்க அந்த கவரோடயே வச்சுக்க போறேன். இந்த மாரி உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்மளுடைய இன்கம்ல கொஞ்சமாவது வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபியூச்சருக்கு ரொம்பவே நல்லது. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.